வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி சமயத்தில பனங்கிழங்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய பேர் சொல்லி கேட்குறோம். சர்க்கரை நோயாளிகள் பனங்கிழங்கு சாப்பிடலாமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம். பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா, நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்தை தாமதப்படுத்தி சாப்பிட்ட உடனே ஏற்படுற குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராம தடுக்க உதவி செய்யுது. இதில இருக்கிற மெக்னீசியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கணையத்தில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கச் செய்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. மெக்னீசியம் நீரிழிவு, ரெட்டினோபதி மற்றும் நரம்பு பாதிப்பு ஆகியவற்றை தடுக்க உதவுவதா பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கு. இதில் உள்ள வைட்டமின் சி இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கச் செய்து இன்சுலின் திறம்பட செயல்பட வழிவகுக்குது. பனங்கிழங்குல இருக்கிற அதிகமான இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்க உதவி செய்யுது. இதில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்த உதவுறதோடு மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. பனங்கிழங்குல இருக்கிற அதிகமான நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்துது. பனங்கிழங்கில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பனங்கிழங்குல இருக்கிற கிளைசெமிக் இன்டெக்ஸ், அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு மற்றும் கிளைசெமிக் லோடு குறைவு அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயம் இல்லாமல் பனங்கிழங்க சாப்பிடலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.